தொடர்பு கருவிகள் எல்லையில்லா தொல்லை தரும் கருவிகளாக சமுதாயத்தில் மாறும் நிலைகளை அடிப்படையாக கொண்டு இதற்கு மாற்றும் தேவை என்ற நோக்கத்துடன் நடிக்க வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். இந்த நாடகத்தை கண்டு ரசித்து மகிழ்வீர்கள் என்று நம்புகிறோம். வாருங்கள், இந்த நாடகத்தை கண்டுகளிப்போம். காட்சி 1. இடம் பள்ளிக்கூடம். காலை வணக்கம் ஐயா. வணக்கம். நம்ம இன்னைக்கு புது பாடம் பார்க்கலாமா? சரிங்க ஐயா. என்ன பார்க்க போறோம்னா, இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்தினால் நமக்கு நன்மை ஏற்படுதா இல்ல தீமை ஏற்படுதான்னு பார்க்கலாம். என்னென்ன நன்மை ஏற்படுது சொல்லுங்க. ஐயா, கேம்ஸ் விளையாடலாம் ஐயா. ஓஹோ. ஐயா, நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஐயா. குட். ஐயா, படம் பார்க்கலாம், பாட்டும் கேட்கலாம் ஐயா. சரி, என்னென்ன தீமை ஏற்படுது சொல்லுங்க. ஐயா, நம்ம ரொம்ப நேரம் கேம் விளையாடணும், அதில் நம்ம அடிக்கிறோம், அதனால நம்மளால படிக்க முடியாது ஐயா ஒழுங்கா. ஐயா, சின்ன பசங்களாம் கண்ணாடி போட்டு இருக்கிறது காரணம் ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்கறது தான் ஐயா. சரி, தகவல் தொழில்நுட்பத்தினால் ஏற்படுற நன்மை தீமை என்னன்னு தெளிவாக சொன்னீங்க. வெரி குட். நாளைக்கு வரும்போது நீங்க பார்க்குற இடத்தில் இந்த தகவல் தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க, அதனால் என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு நோட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வகுப்புல டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா. காட்சி 2. இடம் வீடு மற்றும் அலுவலகம். கண்ணா கண்ணா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, எந்திரி. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே. ராத்திரி எல்லாம் கண் முழிச்சு உடம்ப கெடுத்துக்கிற, அப்புறம் இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு சொல்ற. படிச்சேம்மா. படிச்சு கீச்ச நான் தான் பார்த்தேனே. அம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுமா, லஞ்சு ரெடியாமா? என்னது லஞ்சா? அதுக்குள்ள ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சா? ஆமாண்டா, இன்னும் டைம் ஆகல. அப்படி படுத்தே கடை வாழ்க்கையில நல்லா உட்பட்டுலாம். லஞ்சுமா. இருமா, இவனை எழுப்புறதா உன்னை கலப்புறதா டெய்லி இதே ரோதனமா போச்சு. சரி, நான் போய் கிளம்பிட்டு வரேன். அவனை விடுங்கம்மா, லஞ்சு ரெடியாமா? லஞ்சா? இரு. ஹலோ அக்கா. ஹலோ, எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேம்மா. என்ன விஷயம்? அதுவா, நான் இன்னைக்கு சாம்பார் சாதம் செய்யலான்னு இருக்கேன். அது எப்படி செய்யணும் சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஃபஸ்ட்டு வெங்காய தக்காளியை நறுக்கி வச்சுக்கோ. வச்சிட்டேன். புளியை ஊற போட்டுக்கோ. அதுவும் ஊற போட்டேன். அதுக்கப்புறம் தோரம் பருப்பு 1/2 கிலோ வச்சுக்கோ. பருப்பா? சாம்பாரில் பருப்பு போடணுமா என்ன? என்னது, பருப்பு இல்லாத சாம்பாரா? இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், காலேஜ் படிக்கும் போதே சமையல் கற்றுக்கோன்னு. இப்போ அது எங்கே வந்து நிற்கிது பார்த்தியா? சரி, என்னை வீட்டில் கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். பாய். பாய் அக்கா. ஓ, போற போக்க பார்த்தா சிக்கன் குழம்பு சிக்கன் போடணுமான்னு கேட்பாங்க போல இருக்கு. ஓ, அப்ப இன்னைக்கும் ஆன்லைன் ஆர்டரா? என்னது, இன்னைக்கும் ஆன்லைன் ஆர்டரா? அருமை. சீக்கிரம் சம. அடடே, சீக்கிரம் சம. என்ன மாவா உருட்டிட்டு இருக்க, சீக்கிரம் சம. என்ன லுக்கு? ப்ளீஸ் குக்கு. ஓ, இப்படி பண்ணின்னு வச்சுக்கோய, சுப்பிரமணிய வீட்டோட வச்சுக்க வேண்டியதுதான். யார் அந்த சுப்பிரமணி? அதாவது விக்கிலேருந்து வருவான்ல, அவன் தான் இந்த சுப்பிரமணி. போதும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுங்க. ஆமா, நான் பேசினாதான் பொறுக்காது. சரி, ஆர்டர் போட்டேன். உங்களோட பேசினா எனக்கு தான் டைம் போகுது. நான் முதல்ல கிளம்புறேன். பாய். பாய் அப்பா. பாய். இதோ சார், ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடு சார். இன்னும் 1/2 ஹவரில் அங்கே இருப்பேன் சார். சார் சாரி சார், சாரி சார். பார்த்து வாங்க சார். என்ன ருஜுல் சார், 2 நாளா ஆளை காணோம், எங்க இருந்தீங்க? சார், ஃபேமிலியோட வெக்கேஷன் போயிருந்தேன் சார். எங்க? கோவா பீச். என்ன என்ஜாய் பண்ணீங்களா? நான் என்ஜாய் பண்ணது இருக்கட்டும். ஆமாம், உங்கள் பாஸ் எதுவும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தாராமே, என்ன முடிச்சிங்களா? அது கொடுத்தாரு, நாங்கெல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாரு, இன்னும் 2 நாளில் முடிக்கணும்னு. நீங்கள் முடிச்சிங்களா? யார் சார் அதெல்லாம் முடிப்பா? அப்போ ஏதாவது பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்களா என்ன? நான் நல்ல பிளான் வச்சுருக்கேன். என்ன பிளானு? அது சஸ்பென்ஸ். சரி சரி, நீங்கள் தில்லாலாம் கிடையாது, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி அவரை ஏமாத்திருவீங்க. புகழாதீங்க சார், புகழ்றது எனக்கு பிடிக்காது. அதுக்குள்ளே கால் வந்துச்சு சார். 1 செகண்ட் சார். ஓகே ஓகே. வந்துட்டேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம்பா. வந்தாச்சு. மிஸ்டர் ருஜுல், ஆஃபீஸில் ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டிங்களா? சரி, நீங்கள் ஒருத்தர் ஃபோன் வைக்க சொல்ல, நான் வைக்கிறேன். என்ன வர மரியாதை கிடையாது. வார்த்தை அளந்து பேச சொல்லிட்டேன். ஏன்னா வீட்லேயும் டென்ஷன் பண்ணுறேன், இங்கேயும் டென்ஷன் பண்ணுறேன். முதல்ல ஃபோனை வை. குட் மார்னிங் சார். என்ன திமுறா? உங்களை போய் எப்படி சார் சொல்லுவேன்? நீ யார்கிட்ட சொன்னேன்னு எனக்கும் தெரியும். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் என்னாச்சு? அந்த ப்ராஜெக்டை விடுங்க சார், ஒரு புது ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்கேன் சார். அது என்னடா புது ப்ராஜெக்ட்டு? இங்கே பாருங்க சார், மதுரை டு திருநெல்வேலிக்கு போகிற பீச்சுக்கு மேலே பிரிட்ஜு கட்டலான்னு ஒரு பிளான் சார். மதுரையில் எங்கடா பீச்சு? அது ஒரு 10 வருஷம் தான் வந்துடும் சார். சரி, நீ போ. இந்த மாதிரிலாம் ஆள் வச்சுட்டு இருந்தா கம்பெனி நிலமை என்ன ஆகுறது? தேங்க்யூ சார். என்ன ருஜுல் சார், உங்கள் பிளான் அவர் நம்பிட்டாரா? பிளான் சக்ஸஸ். நீங்கள் சொன்னால் மட்டும் எப்படி சார் அவர் நம்புறாரு?
என்ன சார் மேனேஜர் சொன்னாங்க? தெரியலப்பா, ஏதோ மதுரை to திருநெல்வேலிக்கு போகிற பீச்சுக்கு மேலே பிரிட்ஜு கட்ட போகிறாங்களாப்பா. என்னது, மதுரையில் பீச்சா? தெரியலப்பா, அவர் சொல்கிறாரு. என்ன கண்ணு? ஓ என்னப்பா இது, ஆஃபீஸ் நேரத்தில் உட்காந்து ஸ்போர்ட்ஸ் பார்க்குறீங்க. இப்படி பார்த்தா நம்ம கம்பெனி என்னப்பா பண்ணுது? இனி இப்படி பார்க்கக்கூடாது. ஓகே, வேலையை பாருங்க. சரி சார். நான் வேலை பார்க்குறேனோ இல்லையோ, இவர் நல்லா வேலை பார்க்குறாரு. காட்சி 3. இடம் சாலை. என்ன சார், பார்த்து வர முடியாதா? நான் பார்த்து தான் வரேன், நீ பார்த்து வா. எங்க ஹாரன் அடிச்சேனே, கேட்கலையா? என்னது ஹார்ன் அடிச்சிங்களா? எனக்கு கேட்கவே இல்லை. ஓ, அப்போ இதனால தான் உங்களுக்கு கேட்கலையா? ஏன் சார், ஃபோனை வச்சு ஏதாவது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு பண்ணலாம்ல சார்? மன்னிச்சிருங்க, இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். இவனை மாதிரி 1 கோடி பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் தெரிஞ்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பாடா தப்பிச்சேன்டா சாமி. நல்ல வேலை ஹெல்மெட் போட்டிருந்தேன். பைக் இன்சூரன்ஸும் கூட இருந்தது. என்னடா நெட்டு வருதா? எனக்கும் நெட்டு ஸ்லோவாக தாண்டா வருது. விடாமுயற்சி டிக்கெட் புக் பண்ணிட்டியா? விடாமுயற்சி யாரோட படம்டா? என்னது, தலை படம் உனக்கு தெரியாதா? நீலாம் எதுக்குறா வாழ்ற? தளபதி 68 அப்டேட் வந்திருக்கா? தளபதி யாரா? அடா பாவி, எந்த உலகத்துலடா இருக்க நீ? உனக்கு தலையும் தெரியல, தளபதியும் தெரியல. அந்த தலையும் தளபதியுமா உனக்கு சோறு போட்டாங்க? நீ கொஞ்சம் சும்மா இருடா. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறோம், பெரிய கட் அவுட் வைக்கிறோம். அந்த கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறோம். அங்கே இருந்து கீழே விழுந்தா உனக்கு பால் ஊற்றிடுவாங்க, கவனமாக இருந்துக்கோ. நீ கொஞ்சம் சும்மா இருடா. போடுறா அளவுக்கு போடுறா, பின்னாடி இருக்காண்டா. போடுறா. சே, மிஸ் ஆயிட்டான்டா. இங்கே இருந்தால் நானும் மிஸ் ஆயிடுவேன் போல இருக்கே. இப்போ நான் எஸ் ஆகிறேன் பாரு. அம்மா சொல்லுங்கள், எதுக்குமா இந்த நேரத்தில் கால் பண்ணுறீங்க? இன்றைக்கும் சாப்பாடு வாங்கணுமா? டெய்லி இப்படியே பண்ணுங்கம்மா. போங்கம்மா, ஃபோன் வைங்கம்மா, ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. சார் சொல்லுங்கள் சார். மெயிலா சார்? ஓகே சார், இப்போ அனுப்பிச்சிடுறேன் சார். இவர் வேறு ஒரு ஆள், அதை அனுப்பி இதை அனுப்பி, வேறு வேலையே கிடையாது அவருக்கு. அதுவே கார்த்திகேயன் ஒதுங்கி வாங்கடா. அறிவே இல்லை, நடு ரோட்டில் தக்காளி சட்னியோட படுத்துட்டு இருக்காங்க. வேறு வழியில் தூக்கிட்டு தான் போனோம். காட்சி 4. இடம் பள்ளிக்கூடம். காலை வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன மாணவர்களே, கேஜெட்ஸ் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க செய்தியை சேகரிச்சுட்டு வந்தீங்களா? ஆமாய்யா, என் தங்கச்சி கூட வீட்டில் ஃபோன் பார்த்தா தான் ஐயா சாப்பிட்றா. தப்பு தானே ஐயா? தப்பு தான், அப்படிலாம் செய்யக்கூடாது. மாஸ்டர் அனிருத், நீங்கள் சொல்லுங்கள். ஐயா, நான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போது ஒருத்தங்க ஃபோன் பேசிகிட்டே பைக் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படியே இன்னொருத்தவங்களும் முட்டிட்டாங்க. அவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுறதை நான் பார்த்தேன் ஐயா. இப்போ இதெல்லாம் ரொம்ப சகஜமாக போச்சுப்பா. மாஸ்டர் இஜாஸ், நீங்கள் சொல்லுங்கள். ஐயா, நான் நேற்று ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டு 2 பேர் மேலே இடிச்சிட்டாங்க ஐயா. கார் ஓட்டுறவனுக்கு கப்பல் ஓட்டுறோம்னு நினப்பு, ரோட்டில் நடந்து போகிறவனுக்கு பறந்து போகிறோன்னு நினப்பு, அக்கம் பக்கம் பார்க்கிறதே கிடையாது. மாஸ்டர் நிரஞ்சன், நீங்கள் சொல்லுங்கள். ஐயா, எங்கள் வீட்டில் இதே தான் ஐயா. ஃபோனே கதின்னு இருக்காங்க. இவங்க கிட்ட பேசுகிறாங்க, அவங்க கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் எங்கள் கிட்ட மட்டும் பேசவே மாட்டேங்கிறாங்க. படிக்கும் போது எங்களையும் கவனிக்கிறதே இல்லை ஐயா. ஐயா, என் வீட்டில் இப்படி தான் ஐயா. படிக்கிறப்போ ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஐயா. வீட்டில் வெளியில் ரோட்டில் எங்கேயும் இதே கதை தான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சரியா சொன்னீங்க மாணவர்களே. தேவையில்லாத நேரத்தில் கேஜெட்ஸ் பயன்படுத்துறதுனால தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். நீங்கள் சொன்னது தான் இந்த சமுதாயத்துக்கு இப்போதைக்கு தேவை. நன்றி. எனவே அறிவியலை ஆக்கத்திற்கே பயன்படுத்துவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.